ஸ்ரீ நற்பவி தமிழ் உறவுக்கு வணக்கம். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தவும். அண்ணாமலையின் ஒரு போட்டோ, மொத்த காங்கிரஸ் கூடாரமே காலி. இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காங்கிரசின் வெளிநாடு வாழ் இந்தியர் பிரிவு தலைவராக இருப்பவர் சாம் பிட்ரோடா. இவர் சர்ச்சைக்குரிய கருத்தை தொடர்ந்து தெரிவித்து காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்து வருவார். இந்த தேர்தலின் போது அமெரிக்காவோட வாரிசு சொத்துரிமை பற்றி பேசி பெரும் சர்ச்சைக்குள்ளானது. பாஜக இதை ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் இதை கடுமையான தனது கண்டனங்களை பாஜக பதிவு செய்திருந்தது. மேலும் பிரதமர் மோடி அவர் தனது பிரச்சாரத்தின் போது இந்த அமெரிக்காவோட வாரிசு சொத்துரிமை பற்றி பேசினார். அப்போது காங்கிரஸ் நீங்க இறந்த பிறகு உங்க சொத்துல பாதியை அவர்கள் பறித்து கொண்டு இன்னொருவரிடம் கொடுத்து விடுவார். நீங்கள் ஒரு எருமை வைத்திருந்தால், 2 எருமை வைத்திருந்தால் ஒரு எருமையை பிடுங்கி வைத்துக் கொள்வார் என்று எடுத்துக்காட்டுடன் கூறினார். அதாவது இதை அமெரிக்காவோட வாரிசு சொத்துரிமை இறந்த பிறகு அதைத்தான் பண்ணுங்கிற மாதிரி பிரதமர் மோடி அவர் அதை கூறியுள்ளார். இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்து காங்கிரசுக்கு பெரும் சிக்கல் ஏற்படுத்துவதுதான் இந்த சாம் பிட்ரோடா வேலையா என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் ராகுல் காந்தியோட ஆலோசகர் பிரிவு தலைவராக இருக்கிறார். இப்போது ஒரு ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கும் போது கிழக்கில் இருப்பவர்கள் சீனர்கள் போன்று இருக்கிறார்கள், மேற்கில் இருப்பவர்கள் அரேபியர்கள் போன்று இருக்கிறார்கள், வடக்கில் இருப்பவர்கள் வெள்ளையர்கள் போன்று இருக்கிறார்கள், தெற்கில் இருப்பவர்கள் ஆப்பிரிக்கர்கள் போன்று இருக்கிறார்கள் என்று தோல் நிறம் சம்பந்தமான ஒரு பிரிவினை பேச்சை இந்த சாம் பிட்ரோடா பேசியிருக்கிறார். இதற்கு இந்தியா முழுதும் கடுமையான ஒரு எதிர்ப்பு அவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்னா இந்தியா முழுதும் இந்த மாதிரி தோல் நிறம் சம்பந்தமான ஒரு பிரிவினவாதம் இதுவரைக்கும் இந்தியாவில் கிடையாது. முதல் முறையாக இவர் இந்த மாதிரி பேசியிருப்பது கடுமையான கண்டனங்கள் இந்தியா முழுதும் கடுமையான கண்டனங்கள் எழுப்பி வருகின்றனர் பொதுமக்கள். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர் தெலுங்கானாவுள்ள வாரங்களில் இது சம்பந்தமாக அவர் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது தோல் நிறத்தை வைத்து இந்தியர்களை மதிப்பது எனக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் மோடி அவர்கள் பேசும்போது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது, எனக்கு இது பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் ஒரு தனியார் சேனலில் பேட்டி கொடுக்கும் போது வெளிநாட்டு எஜமானர்களை வைத்திருக்கும் காங்கிரஸ் நம்மை ஆக்கிரமிப்பாளர்களின் வழித்தோன்றர்கள் என்று நினைத்து காங்கிரஸ் மனநிலையில் இருக்கிறது. இந்த மாதிரி அவர்கள் பேசுவதை பார்த்தால் அப்படித்தான் இருக்கிறது. அதனால்தான் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் முக்த் பாரதம் என்று எப்போதுமே கூறுகிறார். அதோடு அண்ணாமலை நிற்கவில்லை. அவர் தனது போட்டோவை பதிவிட்டு, அன்புள்ள சாம் பிட்ரோடா, நான் ஒரு கருமை நிற பாரதி அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு அவர் வைரல் பண்ணி விட்டுருக்காரு. இது மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுதும் இந்த போட்டோ வைரலாகிக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தல் நேரத்தில் இது மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு ஒரு உந்துதல் தான் கொடுத்திருக்கிறது. ஏன்னா நிறவெறி பேச்சு என்பது காங்கிரஸ்ல பிரிக்க முடியாத ஒண்ணு. இந்தியர்களை இவ்வளவு கேவலமாக பேசுனதுனால காங்கிரஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறது. தென்னிந்தியா மட்டும் இல்ல, அண்ணாமலை இந்த போட்டோ வெளியிட்டது வட இந்தியா, கிழக்கு இந்தியா, மேற்கு இந்தியா முழுவதும் இந்த போட்டோ மிகப்பெரிய அளவில் வைரலாக இருக்கிறது. எல்லோரும் தங்களுடைய போட்டோவை போட்டு டியர் சாம் பிட்ரோடா அப்படின்னு போட்டு அவர்கள் எந்த கருத்தை தெரிவிக்கிறார்களோ அதை போட்டு இந்தியா முழுதும் இப்போ பயங்கர வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது அண்ணாமலை போட்ட இந்த பிரச்சாரம். இது காங்கிரஸுக்கு காங்கிரஸ் ஏற்கனவே 40-50 தொகுதிகளை தான் ஜெயிக்கிற நிலைமையில இருக்கு. இந்நிலையில இந்த மாதிரி பண்ணதுனால இதை விட கம்மியாகும் ஓட்டு அப்படிங்கிறதுனால அந்த சாம் பிட்ரோடா தனது கட்சியிலிருந்து இப்போதைக்கு நீக்கி இருக்கிறது. காங்கிரஸ் எப்போதுமே பிரிவினவாத அரசியலைத்தான் எடுத்து நடத்தும் என்பது இதிலிருந்தே தெரிகிறது. இதற்கு முன்னால் ராகுல் காந்தி சாதி கணக்கெடுப்பு நடத்தப்படும், அதே மாதிரி சிறுபான்மையினருக்காக தனி சலுகை வழங்குவது, இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை தான் காங்கிரஸ் எப்போதுமே செய்து கொண்டிருந்தது. இப்போது நிறம் சம்பந்தமான, தோல் நிறம் சம்பந்தமான ஒரு பிரிவினவாதத்தை காங்கிரஸ் இந்தியாவில் முதல்ல இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு பேசி இருக்கிறது காங்கிரஸ். இதனாலே காங்கிரஸ் கூடாரம் விரைவில் இந்த தேர்தலோடு காலியாகும் என்று பலரும் தெரிவித்து வருகின்றனர். நன்றி, வணக்கம்.